நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முன்னிலை வகித்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆர்டிபி கல்வி குழுமங்களினுடைய தலைவர், என்னுடைய நெஞ்சம் நிறைந்த மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் முனைவர் தாவூத் பாஷா அவர்கள், கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், ஆர்டிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள், இந்த கல்வி குழுமத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள், ஆர்டிபி கல்லூரியினுடைய இயக்குநர்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, பல்வேறு துறைகளின் தலைவர்களே, இன்று முதுகலை கல்வியியல், இளங்கலை கல்வியியல் மற்றும் எம்ஃபில் பட்டங்களை பெறவிருக்கின்ற, நாளை முதல் ஆசிரியர்கள் என்ற சிறப்பான தகுதியை பெற்றிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தங்கள் செல்வங்கள் பட்டங்களை பெறுவதை பார்த்து மகிழ்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து, என்னுடைய கான்வெகேஷன் அட்ரஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படக்கூடிய பட்டமளிப்பு உரையை தொடங்குகின்றேன்.
பகுதியில வெள்ளி விழா காணக்கூடிய தருவாயில் ஆர்டிபி கல்வி குழுமங்கள் இன்று நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றது. இந்த வளாகத்தில் படித்த பல்வேறு மாணவர்கள் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவர் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் படித்த தஞ்சை பாதுஷா என்று எண்ணும் போது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி வருகின்றது. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நான் அடிக்கடி மரியாதைக்குரிய நம்முடைய முனைவர் ராகுல் பாதுஷா அவர்களிடம் சொல்வது உண்டு. இது போன்ற ஒரு கல்வி நிறுவனத்தை நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களிலே அமைத்திருந்தால் இன்றைக்கு உங்களையும் கல்வி தந்தை என்று போற்றி அதே நேரத்தில் ஒரு கல்லூரியை ஆரம்பித்து அதே வளாகத்திலே நீங்கள் இங்கே செவிலியருக்கான கல்விக்கூடம், கல்வியியல் கல்விக்கூடம், அதே போல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படியாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இதே கல்லூரியை நீங்கள் சென்னையில நடத்தியிருந்தால் இதைவிட அதிகமான கல்வி நிறுவனங்களை மட்டுமல்ல, உங்களுடைய செல்வமும் அதைவிட பன்மடங்காக பெருகி இருக்கும் என்று குறிப்பிடுவது. ஆனால் ஒரு தூய நோக்கத்துடன் தான் பிறந்து வளர்ந்த இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சிறப்பான கல்வியை தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்முடைய தாவூத் சாஹிப் அவர்கள் இந்த கல்லூரியை இங்கே அமைத்து இன்று அது சிறந்து விளங்குகிறது. இதில் பயின்றவர்கள் உலகின் பல்வேறு உலகின் பல்வேறு நாடுகளிலே சாதனை புரிந்து வருகிறார்கள். இதற்காக மக்கள் இறைவன் தாவூத் பாதுஷா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாருக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் எல்லா வகையான அருள் வளங்களை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இது கல்வியியல் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா. அதுவும் 3 12வது 13வது 14வது பட்டமளிப்பு விழா. இந்த நேரத்தில் என்னுடைய இனத்தை சேர்ந்த அப்படின்னு சொல்லும் போது வேற எந்த கற்பனைக்கு போக முடியாது. என்னுடைய இனத்தை சேர்ந்த என்று நான் சொல்லும் போது உங்களை போன்று ஒரு ஆசிரியராக 25 ஆண்டுகள் பணியாற்றியவர் என்ற முறையில சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த செய்திகளை நீங்கள் அறிவுரையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்கள் எல்லாம் உங்கள் மாணவர்களால் எல்லா காலத்திலும் எங்களுக்கு இந்த டீச்சர் இருந்தார், இந்த டீச்சர் இப்படி சொல்லிக் கொடுத்தார், அது என்னுடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக இருந்தது என்று நாளை நீங்கள் பேசப்படக்கூடிய ஆளுமைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நல்ல ஆசிரியர் அவரை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நான் படித்தது சென்னையில அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள செயின்ட் மேரிஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்தில் அங்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் இன்னும் என்னுடைய நினைவிலே வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஆசிரியர்
ஆசிரியர்களில் ஒருவர் பாடம் எடுக்கக்கூடிய அந்த முறையை அப்படியே நான் நினைவிலே கொண்டேன். கல்லூரியில பேராசிரியராக வணிகவியல் துறையிலே நான் சேர்வதற்கு முதல் நாள் என்னுடைய நண்பர் புதுக்கல்லூரியினுடைய பொருளாதார துறையினுடைய தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்று அப்துல் ரஹ்மான் சொன்னார், தம்பி நாளையிலிருந்து காலேஜுக்கு வகுப்பெடுக்க செல்கின்றீர்கள். நீங்க எப்படி வகுப்பெடுக்கணும்னா, உங்களுக்கு ஏராளமான ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஆசிரியர்களில் யாருடைய டீச்சிங் மெத்தட், படித்து கொடுக்கக்கூடிய அந்த முறை உங்களை கவர்ந்ததோ அதே அடிப்படையில நீங்க தொடருங்க, சிறந்த ஆசிரியராக திகழ்வீர்கள் என்று சொன்னார். அதே அடிப்படையிலே தான் எனக்கு ஆசிரியராக இருந்த விஎல் ஷாகித் என்ற அந்த ஆசிரியர் நடத்தக்கூடிய அதே முறை, அக்கௌண்டன்சி நடத்தக்கூடிய ஒரு முறை, ஷாகிதுடைய அந்த மெத்தட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்தக்கூடிய முறை எங்களுடைய பேராசிரியர் கலிமுல்லாவுடைய முறை, இது அப்படியே உருவாக்கிக் கொண்டு நான் வகுப்பு எடுத்த போது என்னுடைய மாணவர்கள் இன்னும் என்னை நினைவு கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே நான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது விமானம் ஏறுவதற்காக வரிசையிலே நிற்கும் போது என்னை பார்த்து, சார் are you Professor Jawaharlal? என பல ஆண்டுகள் கழிந்த பிறகு, yes sir, I was a student in the MBA class, I was a student in the BCom class என்று சொல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுக்கு இணையாக எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்பாக்சன், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ஆசிரியர் தொழிலை விட்டு நான் விருப்ப ஓய்வு பெற்று வந்து சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு ஏறத்தாழ 15 ஆண்டுகள் கழிந்த பிறகு கூட அந்த மாணவர்கள் நம்மை இனங்கண்டு பாராட்டுகிறார்கள் என்றால், இப்படியான ஒரு நல்ல ஆசிரியர்களாக இன்று பட்டம் பெறக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாங்களெல்லாம் ஆசிரியர்களாக இருந்த காலகட்டம் ஒன்று. இன்று நீங்கள் ஆசிரியர்களாக பணி தொடங்கக்கூடிய காலம் வேறு ஒன்று. நாங்கள் ஆசிரியர்களாக இருந்த போது வேண்டும் என்றால் எங்களுடைய சட்டை பைக்குள் பிற்பகுதியில 90க்கு பிறகு செல்போன்கள் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய மாணவர்களிடம் செல்போன்கள் இருக்கவில்லை. எங்களுடைய மாணவர்கள் உடனடியாக இணையத்துக்கு சென்று கூகுள்ல போட்டு இந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்துட்டு கிளாஸுக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்லலாம், அந்த காலத்துல நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கும்போது மாணவர்கள் அப்படியே வாய்ப்பு கேட்டுக்கொண்டிருப்பார்கள். But that is not your condition. You are going to start your career as a teacher, which is most challenging because the students are more alert, more clever, more forceful than yourself. உண்மையா இல்லையா? அதனாலதான் பில் கேட்ஸ் ஆசிரியர்களை பார்த்து சொன்னார், டெக்னாலஜி ஏப்ரல் சாம்பர்லைன் என்ற ஒரு அறிஞர் சொன்னார், education is evolving due to the impact of the internet. We cannot teach our students in the same manner in which we were taught. Change is necessary to engage students not in the curriculum we are responsible for teaching, but in the entire teaching method என்று சொன்னார். ஒரு பெரிய அமெரிக்க நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் இந்த ஏப்ரல் சாம்பர்லைன். ஆக இந்த இணையதளம், இணைய உலகம்
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ற இந்த யுகத்துல அனைவருடைய கைகளிலும் தகவல்கள் இருக்கின்றன. நீங்க ஒரு ஸ்மார்ட் டீச்சராக மிளிர வேண்டும். Smarter than your students, because your students are all very smart nowadays. எனவே இப்படி நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் என்றால், என் அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்களே, புதிய ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் உங்கள் மாணவர்களை விட அதிகமான ஹோம்வொர்க்கை செய்ய வேண்டும். நாங்க எல்லாம் படிச்சே தானே, அப்படியே போவோம். ஒரு மணி நேரம் கிளாஸ் எப்படியோ ஓட்டுறோம்னு போனீங்கன்னா மாணவர்கள் உங்களை ஓட்டி விடுவார்கள். ஏன் அந்த நிறுவனம் கூட, கல்வி நிறுவனம் கூட உங்களை வெளியே ஓட்டிவிடும். அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. சோ நம்ம நல்ல ஹோம்வொர்க்னா, உண்மையான அனுபவத்தை சொல்கிறேன். நாம் எல்லாம் கல்லூரியில வகுப்பு எடுக்க போவதற்கு முன்பு, அதுவும் குறிப்பாக புதிதாக ஒரு சப்ஜெக்டை மாற்றி கொடுத்திருப்பாங்க. அந்த வகுப்பு எடுக்கும் போது பரீட்சைக்கு படிப்பதை போல இரவு முழுவதும் படிப்போம், இரவு முழுவதும் நோட்ஸ் எடுப்போம். அவ்வளோத்தையும் உள்வாங்கி கொண்டு அங்கே போய் வகுப்பறையில அந்த மாணவர்களுக்கு முன்னால், அந்த மேடையில, அந்த கரும்பலகைக்கு முன்னால் நிற்கும் போது நிச்சயமாக you will not be only a teacher, but you will also be a leader of those students. நீங்கள் ஆசிரியராக மட்டும் இல்லாம அவர்கள் எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைமை நிலைமைக்கு போறீங்க. இன்னோவேஷன் இஸ் வெரி மச் தானே, அப்படியே போவோம். ஒரு மணி நேரம் கிளாஸ் எப்படியோ ஓட்டுறோம்னு போனீங்கன்னா மாணவர்கள் உங்களை ஓட்டி விடுவார்கள். ஏன் அந்த நிறுவனம் கூட, கல்வி நிறுவனம் கூட உங்களை வெளியே ஓட்டிவிடும். அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்துல நீங்க படிச்சிருக்கீங்க. சோ நம்ம நல்ல ஹோம்வொர்க்னா, உண்மையான அனுபவத்தை சொல்கிறேன். நாம் எல்லாம் கல்லூரியில வகுப்பு எடுக்க போவதற்கு முன்பு, அதுவும் குறிப்பாக புதிதாக ஒரு சப்ஜெக்டை மாற்றி கொடுத்திருப்பாங்க. அந்த வகுப்பு எடுக்கும் போது பரீட்சைக்கு படிப்பதை போல இரவு முழுவதும் படிப்போம், இரவு முழுவதும் நோட்ஸ் எடுப்போம். அவ்வளோத்தையும் உள்வாங்கி கொண்டு அங்கே போய் வகுப்பறையில அந்த மாணவர்களுக்கு முன்னால், அந்த மேடையில, அந்த கரும்பலகைக்கு முன்னால் நிற்கும் போது நிச்சயமாக you will not be only a teacher, but you will also be a leader of those students. நீங்கள் ஆசிரியராக மட்டும் இல்லாம அவர்கள் எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைமை நிலைமைக்கு போறீங்க. இன்னோவேஷன் இஸ் வெரி மச் எசென்சியல். புதுமையான வகையில பாடங்களை நம்ம சொல்லிக் கொடுப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த புதுமைக்கு முதல்ல நம்ம we should keep ourselves updated on everything we are going to teach. பாடநூல்ல இருக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கலாம், அந்த பாடம் இருக்கலாம், ஆனால் அந்த துறையில புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கலாம். அதை பற்றியான ஒரு அப்டேட், அதை பற்றியான ஒரு என்ரிச்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு பலப்படுத்திக் கொண்டு செல்லும் போது நிச்சயமாக உங்களுடைய மாணவர்கள் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதை விட ஸ்மார்ட்டராக நீங்கள் விளங்குவீர்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக. கடைசியாக உங்களிடம் பயிரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உங்களிடம் பயிர்வதை விட அதிக நேரம் உங்களோடு தான் உருவாடுகிறார். ஒரு வகையில் இந்த சமூகம் உங்களிடம் அந்த குழந்தைகளை ஒரு அமானிதமாக ஒப்படைத்திருக்கிறது. நாட்டின் முன்னேற்றம், நாட்டின் வளர்ச்சி அனைத்திற்கும் இந்த குழந்தைகள் எப்படி வரப்போகிறார்கள் என்பது உங்களுடைய கரங்களிலே தான் இருக்கிறது.
இன்றைய காலகட்டத்தில் செய்தித்தாள்களை படிக்கும் போது ஒரு ஆசிரியராக நான் பல நேரங்களிலே கவலைப்பட்டது. பள்ளிக்கூட வளாகத்திலேயே சாதிய ரீதியான மத ரீதியான பேரங்கள் மோதல்கள் மாணவர்களுக்கு மத்தியிலே மட்டுமல்ல, ஆசிரியர்களை கண்டு மாணவர்கள் ஒரு பணிவன்புடன் மரியாதை செலுத்தக்கூடிய காலம் மலையேறி சென்றுவிட்டு இன்று மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் அச்சப்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இதெல்லாம் சொல்றதால நீங்க பயன்படாதீங்க, யதார்த்தமான நிலையை சொல்லுங்கள். அதே நேரத்தில் உங்களிடம் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள், சில்ட்ரன். anyone below the age of 18 அவர்கள் குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள் என்ன, அவர்கள் மீது நாம் செலுத்த வேண்டிய அன்பு என்ன, இதையெல்லாம் கூட தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மீட்டிங்ல ஒரு பாடம் சைல்டு ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸை பற்றி நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அது நடைமுறைக்கும் வந்துவிட்டது. ஆக அந்த குழந்தைகளுடைய உரிமைகளை பற்றி நன்றாக தெளிவாக புரிந்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஒன்றை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன். பன்முக சமூகம் இந்தியா. இந்த பன்முக சமூகத்துல எப்படி மக்கள் மத்தியில இணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை தருகின்றது. அந்த முழு அரசமைப்பு சட்டத்தை நாம் படிக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் நம்முடைய மாணவர்களுக்கு தி பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையாவது நீங்கள் வைத்துக் கொடுக்க வேண்டும். அவர்களிடம் அது குறித்து கலந்துரையாடி ஒரு சமூக நல்லிணக்கத்தை நேசிக்கக்கூடிய மாணவர்களாக எதிர்கால தலைமுறையினரை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நம்முடைய பாபநாசம் தொகுதியில, என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில மிக அதிகமான என் தொகுதி மேம்பாட்டு நிதியினுடைய ஏறத்தாழ 50 விழுக்காடு பள்ளிக்கூட கட்டுமான வசதிகளுக்காக வேண்டி நான் அளித்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, இதையெல்லாம் நாம் செய்வதற்கு காரணம் கல்வியில ஏற்கனவே இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில பள்ளிக்கூட கல்வியில முதல் இடத்தில் இருக்கிறது. இதையும் தாண்டி அது செல்ல வேண்டும் என்பதுதான் அனைவர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள். நீங்கள் எல்லாம் சிறந்த ஆசிரியர்களாக, சிறந்த குடிமக்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்களாக, உங்கள் ஆசிரியர் பணியில் என்றென்றும் உங்கள் மாணவர்களால் நினைவு கூறக்கூடிய ஆசிரியர்களாக வர வேண்டும். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे, जय 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 हे।